வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 9ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமான சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்கள் நமது அண்ணா சமுதாய வானொலி மூலம் நாட்டு கோழிகளை தாக்கும் நோய்களையும் அதன் பாதுகாப்பு முறைகளையும் குறித்து விளக்கமளிக்க உள்ளார். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி குமரேசன் அவர்கள் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறையை சேர்ந்த திரு சசிகுமார் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழிகளும் அதோட நோய் மேலாண்மையை பற்றி பேசுகிறதா இருக்கோம் சார். முதல் கேள்வி என்னென்னா, நாட்டுக்கோழிகளில் என்னென்ன வகைகள் இருக்குது சார், அண்ட் அதை நம்ம எப்படி நல்லா பராமரிக்கிறது சார்? நாட்டுக்கோழிகள் அப்படின்னு சொல்கிறப்போ இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குது. அது சுமார் 20 இனங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அசீல், கடக்நாத், தெல்லிச்சேரி, நிக்கோபாரி இதெல்லாம் அந்த 20 இனங்களில் வர்றது. இந்த இனங்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கோழி இனங்கள். இதெல்லாமே நம்ம நாட்டுக்கோழி இனங்கள். இது தவிர தமிழ்நாட்டில் இன்னும் அங்கீகரிக்கப்படாத கோழி இனங்களான சிறுவிடை, பெருவிடை, இடைவெட்டு, கிளிமூக்கு கோழிகள் எல்லாம் இருக்குது. இது தவிர பண்ணை முறையில் இப்போ நாட்டுக்கோழிகளை வளர்க்குறாங்க. பண்ணை முறையில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழிகளும் இப்போ கடைகளில் நாட்டுக்கோழிகள் அப்படிங்கிற பேரில் விற்பனை செய்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் மேம்படுத்தப்பட்ட கோழிகள், இப்போ கிராமப்பிரியா, வனராஜா, கிரிராஜா, நந்தனம் கோழி, நாமக்கல் கோழி, இந்த மாதிரிப்பட்ட கோழிகளையும் நாட்டுக்கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்குறாங்க. ஓகேங்க சார். வெளிப்புற மேய்ச்சல் முறைனா என்னங்க சார்? ஃப்ரீ ரேஞ்ச் அப்படிங்கிறது வெளிப்புற மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லுவோம். இதில் கோழிகளுக்கு நைட்டு இரவு நேரங்களில் மட்டும்தான் ஒரு அடைப்பிடம் கொடுப்பாங்க, மற்ற நேரங்களில் திறந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்க்கப்படக்கூடிய கோழிகள் பெரும்பாலும் மேய்ச்சல் மூலமாகவே அதோட தீவனத்தை தேடிக்கும். பெரிய அளவில் அதுக்கு சப்ளிமெண்ட்ரி ஃபீடு, அதாவது நம்ம கைத்தீவனம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இரவு மட்டும் கொட்டகையில் அடையும், காலையில் திறந்து விட்டுருவாங்க. இது வெளிப்புற மேய்ச்சல் முறையில், அதாவது ஃப்ரீ ரேஞ்ச் முறையில் வளர்க்கப்படக்கூடிய கோழிகள். இதை தவிர நம்ம ஆழ்குளம் முறையிலே கொட்டகைக்கு உள்ளால் விட்டு நம்ம கோழிகளை வளர்க்க முடியும். அது பண்ணை முறை வளர்ப்பு. இந்த மேம்படுத்தப்பட்ட கோழிகள்னு சொன்னீங்களே சார், அதுலேயும் நம்ம பண்ணை முறையிலையும் வளர்க்கலாம், ஃப்ரீ ரேஞ்சிலையும் வளர்க்கலாம். ஆமாம். மேம்படுத்தப்பட்ட கோழி இனங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண்ணை முறையில் வளர்க்குறப்ப அதோட உற்பத்தி தரம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஹைப்ரிட் வகையான கோழி இனங்கள். இதில் பல வெளிநாட்டு கோழி இனங்களையும் உள்நாட்டு கோழி இனங்களையும் கலந்து இந்த மேம்படுத்தப்பட்ட கோழி இனங்களை உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் இதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு தேவையான உணவு, அதாவது தீவன ஊட்டச்சத்து தேவை அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு நல்ல கொட்டகை தேவை, நல்ல தீவன பராமரிப்பு தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் இதில் நல்ல உற்பத்தி பெற முடியும். மாறாக நம்ம நாட்டுக்கோழிகள், இப்போ சிறுவிடை, பெருவிடை, இந்த மாதிரி நாட்டுக்கோழிகள் இல்லை அசீல், கடக்நாத் மாதிரியான கோழிகளை நீங்கள் வெளிமேய்ச்சல் முறையிலும் வளர்க்கலாம். ஸோ அங்கே அதுக்கு பெரிய அளவில் தீவனம் தேவை இருக்காது. மேய்ச்சல் முறையில் கிடைக்கக்கூடிய தீவனமே அதுக்கு போதுமானது. ஓகே சார், அருமையாக சொன்னீங்க சார். இந்த மேம்படுத்தப்பட்ட கோழிகள் முட்டைக்காக வளர்க்குறதா இல்லை இறைச்சிக்காக வளர்க்குறதா, இதில் ஏதாவது பாகுபாடு இருக்குங்களா சார்? பெரும்பாலும் இது இரட்டை உபயோகம், டுவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைச்சிக்காகவும் வளர்ப்பாங்க, அதே சமயத்தில் ஓரளவு நல்ல முட்டையிடக்கூடிய கோழிகளாகவும் இருக்கும். ஒரு சில கோழிகள் இப்போ வனராஜா, கிரிராஜா, அப்புறம் நந்தனம் பிராய்லர்,
இந்த மாதிரிப்பட்ட கோழிகள் வந்து பல வர்ண இறகுகள் உடையது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி திறன் உடையது. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. முட்டை உற்பத்தி குறைவாக இருக்கும். இதிலே வந்து கிராமப்பிரியா, நந்தனம் சிக்கன் 4, நாமக்கல் கோழி இதெல்லாம் வந்து முட்டை உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். அதில் இறைச்சி உற்பத்தியும் இருக்கும், ஆனால் முட்டை உற்பத்தி திறன் முதன்மையாக இருக்கும். நன்றி சார். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? நாட்டுக்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதோட கொட்டகை பராமரிப்பு முக்கியம், அதோட நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியம், அதோட இனப்பெருக்க மேலாண்மை. இந்த 3 வந்து நாட்டுக்கோழிகளில் வந்து நம்ம முறையாக அறிவியல் பூர்வமாக நம்ம செயல்படுத்தணும். அப்போ தான் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த கொட்டகை பராமரிப்புன்னு சொன்னீங்களா சார், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? என்ன பண்ணணும்? சிறிய அளவில் நம்ம கோழிகளை வளர்க்குறப்ப, அதாவது ஒரு 25-30 கோழிகள் வரைக்கும் வளர்க்குறப்ப ஒரு சின்ன அடைப்பிடம் போதுமானது. இந்த அடைப்பிடம் வந்து அந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய மரங்கள், பிளாஸ்டிக் மற்றும் தகர ஷீட்டுகள், வலைகள், கம்பி வலைகள் இதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. இது வந்து நைட்டு மட்டும் அந்த கோழிகள் அடைப்பாங்க, பகலில் திறந்து விட்டுருவாங்க. அதிக அளவில் கோழிகளை வளர்க்குறப்ப, இப்போ வந்து ஒரு 100 கணக்கான கோழிகள், 100 கோழி இல்லாட்டி அதுக்கு அதிகமாக வளர்க்குறப்ப நம்ம வந்து ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கொட்டகை தேவை. ஸோ அப்படி நம்ம கொட்டகையாக நம்ம கட்டுறப்போ அது நல்ல காற்றோட்டம் உடையதாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து அதோட தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் வந்து கம்பி வலை பதிப்பாங்க. அப்போ அந்த நல்ல குறுக்கு காற்றோட்டம் இருக்கும், நல்ல வெளிச்சம் உள்ளால வரும். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து அந்த கொட்டகைகளில் வந்து நல்ல சுகாதாரமான சூழ்நிலை உள்ளால நிலவும். ஸோ இது வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக கொட்டகைகள் அமைக்கிறது அதிக எண்ணிக்கையில் வந்து கோழிகளை வளர்க்குறப்போ. நன்றி சார். நோய் மேலாண்மை முறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய அவசியம் என்னங்க சார்? இந்த நோய் தொற்று ஏற்படுறப்போ கோழிகளில் உற்பத்தி திறன் குறையும், அதோட முட்டை உற்பத்தி திறன் குறையும், வளர்ச்சியும் குறையும். இதனால் வந்து பண்ணையாளர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த நோய் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து கோழி பண்ணைகளில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்குது. நன்றி சார். கோழிகளில் எந்தெந்த மாதிரி நோய்கள் தாக்கும், அதுக்கான காரணிகள் என்னென்ன சார்? கோழிகளில் நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து பல வகையாக வகைப்படுத்தலாம். பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள், வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுயிரிகள், ஒட்டுண்ணிகள், அதில் வந்து புற மற்றும் அக ஒட்டுண்ணிகள், பூஞ்சை காளான்கள், பூஞ்சை காளான் நச்சுகள், இப்படி பல வகையில் வந்து நம்ம அதை வகைப்படுத்தலாம். இது தவிர வைட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்ச்சத்து குறைபாட்டு நோய்கள், மினரல் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்பு குறைபாட்டு நோய்களும் கோழிகளை தாக்குது. சார், இந்த நோய்கள் எல்லாமே நுண்ணுயிரிகளால் ஏற்படுதா? எந்தெந்த நுண்ணுயிரிகள்னால ஏற்படுதுங்க சார்? அந்த நுண்ணுயிரி இல்லாட்டி பாக்டீரியா, பல வகையான நுண்ணுயிரி இல்லாட்டி பாக்டீரியா வந்து கோழிகளை தாக்கி நோய்களை ஏற்படுத்துது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஈகோலை, மைக்கோபிளாஸ்மா, பாஸ்டுரெல்லா, சால்மனெல்லா, கிளாஸ்ட்ரிடியம், ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதில் அந்த நுண்ணுயிரி நோய்களில் ரொம்ப முக்கியமானது என்னென்ன சார்? 2 நோய்களை முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஈகோலை, இன்னொன்று வந்து கோழி காலரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபவுல் காலரா. இந்த ஈகோலை நோய் வந்து தண்ணி மூலமாக பரவக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இந்த பாதிக்கப்பட்ட கோழிகளில் வெள்ளை கழிச்சல் காணப்படும், வெள்ளை நிறத்தில் வந்து கழிச்சல் இருக்கும். ஒரு சில கோழிகளில் பார்த்திங்கன்னா அதோட குதப்பகுதியில் இந்த எச்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், வென்ட் பேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிக அளவில் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அடுத்தபடியாக சொல்கிறது கோழி காலரா. இந்த கோழி காலராவை ஏற்படுத்தக்கூடிய பாஸ்டுரெல்லா அப்படிங்கிற நுண்ணுயிரி பொதுவாக ஆரோக்கியமான கோழிகள்லையும் அதோட மூச்சுக்குழலில் இருக்கும். அந்த கோழிகளில் எப்போ வந்து அயற்சி ஏற்பட்டு தளர்ச்சி ஏற்படுதோ அப்போ வந்து இந்த நுண்ணுயிரிகள் மேற்கொண்டு நோயை ஏற்படுத்துது. இந்த பாதிக்கப்பட்ட கோழிகளில் பார்த்திங்கன்னா வாய், நாசி துவாரம் வழியாக சளி போன்ற திரவம் வெளிப்படலாம். தொண்டை மற்றும் தாடைகள் வந்து நீல நிறத்தில் மாறி போகலாம். பச்சை நிறம் கலந்த எச்சம் வெளிப்படும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. பெரும்பாலும் இந்த நோய் பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றத்தினால, பொதுவாக வெயில் காலத்தில் வந்து திடீர்னு மழை பெய்கிறது, இல்லை மழை காலத்தில் வந்து திடீர்னுட்டு வெயில் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் ஏற்படுறப்போ வந்து அது கோழிகளை பெரிய அளவில் தாக்கி கோழிகளுக்கு அயற்சி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துது. அந்த நேரத்தில் வந்து இந்த பாஸ்டுரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி கோழிகளை மேற்கொண்டு நோயை தாக்கி இந்த கோழி காலரா இல்லாட்டி வந்து ஃபவுல் காலரா அப்படிங்கிற நோயை உருவாக்குது. இந்த 2 நோயும், அதாவது ஈகோலை, கோழி காலரா, இந்த 2 நோயுமே வந்து நாட்டுக்கோழி பண்ணையாளர்களிடத்தில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், நுண்ணுயிரி நோய்கள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நுண்ணுயிரி நோய்கள்.
சார் இப்போ இந்த நுண்ணுயிரி நோய்கள் வந்துச்சுன்னா இப்போ ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா அது மற்ற பரவக்கூடிய வியாதிங்களா சார் அது? நுண்ணுயிரி நோய்கள் வந்து பெரிய அளவில் பரவாது. இன்னும் நம்ம அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற நச்சுயிரி நோய்கள், அது வைரஸ் நோய்கள் பெரிய அளவில் பரவக்கூடிய தன்மையுடையது. கலப்பு நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்கள்னு சொல்கிறாங்களே சார், அது என்ன நோய்கள் சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம இப்போ பார்த்த 2 நோய்கள் வந்து தனிப்பட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஒரு சில நோய்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நுண்ணுயிர்கள் சேர்ந்து நோய்களை ஏற்படுத்துது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தோல் அழுகல் நோய், தொப்புள் கொடி அழற்சி, கண்ணில் தொட்டு நோய், அப்புறம் பம்பிள் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய அழற்சி நோய். இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாக்டீரியா இல்லாட்டி நுண்ணுயிர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த நோயை உருவாக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த கண் தொற்று கோழிகளில் வந்து கண் தொற்று நாட்டுக்கோழிகளில் மிக பரவலாக இருக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கோழிகள் பார்த்திங்கன்னா கண்ணிலிருந்து திரவம் வடிஞ்சிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா நாளடைவில் அந்த கண்ணோட பார்வையை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பாதிக்கப்பட்ட கோழிகளை இளஞ்சூடு நீரில் உப்பு இல்லாட்டி மஞ்சள் தூள் இட்டு பஞ்சில் நனைத்து அப்பப்போ தொடச்சி விடணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற மருந்துகளையும் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். தொடச்சிட்டு தினமும் 4-5 முறை தொடச்சி உடனே வந்து கண்ணில் விடக்கூடிய சொட்டு மருந்து அளிக்கணும். இது வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் இந்த நோயிலிருந்து கோழிகளை பாதுகாக்கலாம். நன்றி சார். இப்போ இந்த நுண்ணுயிரிகளால் வர நோயை எப்படி சார் குணப்படுத்துறது? இந்த நுண்ணுயிரி இல்லாட்டி இந்த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால் குணப்படுத்தலாம். கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி டெட்ராசைக்ளின், நியோமைசின், டாக்ஸிசைக்ளின், என்ட்ரோஃப்ளாக்சசின், செஃபலெக்சின் இது மாதிரியான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நம்ம மருத்துவரோட பரிந்துரைப்படி கொடுக்கறதுனால இந்த நோயிலிருந்து நம்ம கோழிகளை குணப்படுத்தலாம். சார் இப்போ நம்ம குணப்படுத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நுண்ணுயிரி நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன் எடுக்கிறது சார்? முக்கியமாக வந்து குடிநீர், நல்ல சுகாதாரமான சுத்தமான குடிநீர், அப்புறம் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய கொட்டகை, அப்புறம் சிறந்த பண்ணை சுகாதாரம். இது 3 வந்து மிக முக்கியம். குடிநீரை பொறுத்த வரைக்கும் குடிநீரை வந்து நன்கு கொதிக்க வைத்து ஆறிய பின்னர் கோழிகளுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த குடிநீரில் வந்து சேர்த்து அந்த குடிநீரை வந்து சுத்திகரிப்பதற்கான மருந்துகள் கிடைக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து வணிக ரீதியான கிடைக்கக்கூடிய மாத்திரைகள், திரவங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கலந்து, இல்லாட்டி ப்ளீச்சிங் பவுடர் எல்லா இடத்துலையுமே காமனாக கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மருந்தை வந்து தண்ணியில் கலந்து குறைந்தது 6 மணி நேரமாச்சும் வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற பாக்டீரியா அணுக்களெல்லாம் வந்து செத்து போகும். அதுக்கு பிறகு நம்ம இந்த தண்ணீரை வந்து கோழிகளுக்கு கொடுக்கறது வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். இனி கொட்டகை வந்து நல்ல காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும். கூட வந்து நல்ல வெளிச்சம் உள்ளால இருக்கணும் கொட்டகையில். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கொட்டகையோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் கம்பி வலை பதிக்கிறோம். அப்போ நல்ல குறுக்கு காற்றோட்டம் இருக்கும். சூரிய வெளிச்சம் உள்ளால வர்றதுனால, சூரிய வெளிச்சம் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. ஸோ இது உள்ளால வர்றதுனால கொட்டகைக்குள்ளால் ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலை. நம்ம ஃபுல்லாக அடைச்சி வச்சோம்னா உள்ளார வந்து இந்த பாக்டீரியாவோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம் இதெல்லாம் இருக்கிறப்போ வந்து உள்ளார வந்து ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நன்றி சார். இப்போ இந்த நுண்ணுயிரிகளை தவிர்த்து நச்சுயிரிகள் அல்லது வைரஸ்னால ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? எந்தெந்த நச்சுயிரிகள் நோய்களை ஏற்படுத்துது சார்? நல்ல கேள்வி. இந்த நுண்ணுயிரிகளை விட பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் நச்சுயிரி நோய்கள். இது வந்து வைரஸ் அப்படிங்கிற நச்சுயிரிகளால் ஏற்படுது. முக்கியமாக வந்து நம்ம சொல்லணும்னா வெள்ளை கழிச்சல் நோய், கோழி அம்மை நோய், கம்போரா, மேரக்ஸு, மூச்சுக்குழல் தொற்று நோய், இந்த நோய்கள் எல்லாம் வந்து நச்சுயிரிகளால் ஏற்படுது. இது வந்து நாட்டுக்கோழிகளில் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. முக்கியமாக வந்து வெள்ளை கழிச்சல் நோயும் கோழி அம்மை நோயும் நாட்டுக்கோழிகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள். நன்றி சார். இந்த வெள்ளை கழிச்சல் நோய்ங்கிறது என்ன சார், அண்ட் அதை தடுப்பது எப்படி சார்? வெள்ளை கழிச்சல் நோய் வந்து மிக கொடூரமான ஒரு நோய். ஆக்சுவலாக இந்த நோய் பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் வந்து இறப்பு வந்து 80% அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து தடுப்பூசி அளிக்காத கோழிகளில் இறப்பு அப்படிங்கிறது வந்து 80%, 100 கோழிகளில் 80 கோழிகளுக்கு மேலே இறந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு கொடூரமான நோய். இந்த நோய் கிருமி வந்து காற்று மூலமாக பரவக்கூடியது. அதனால் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பகுதியில் இந்த நோய் ஏற்பட்டால் தொடர்ந்து வந்து மற்ற வீடுகளுக்கு வந்து காற்று மூலமாக பரவி அந்த கிராமம் ஃபுல்லாகவே வந்து இந்த நோயால் பாதிக்கப்படும். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
தடுப்பூசி கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோழிகளுமே ஒரு வைண்டப் ஆகும். அது ஃபுல்லாக வந்து அந்த நோயால் வந்து ஒரு கொள்ளை நோய் மாதிரி எல்லா கோழிகளுமே வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக வந்து வேக்சின் இல்லாட்டி தடுப்பூசியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறது. அதுக்காக வந்து இந்த நோய்க்கு எதிராக வந்து பண்ணையாளர்கள் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக தடுப்பூசி கொடுக்கணும். இந்த நோய்க்கு எதிராக தடுப்பூசி கொடுக்கணும். தடுப்பூசி கொடுத்தா மட்டும்தான் இந்த கோழிகளை பாதுகாக்க முடியும். நன்றி சார். இந்த கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோயினுடைய அறிகுறிகள் என்னென்ன சார்? வெள்ளைக்கழிச்சல் பாதிக்கப்பட்ட கோழிகளில் வந்து இறப்பு அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 நாட்களில் பார்த்திங்கன்னா இறப்பு ஒரு 80% மேலே கோழிகள் இறக்கும். வெள்ளையாக கழியலாம், தூங்கி நிற்கும், ரெக்கைகள் தொங்க விட்டு தூங்கி நிற்கும், வெள்ளையாக கழியும், கோழிகள் இறந்து போகும். நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கால்நடை மருத்துவர்கள் பிணப்பரிசோதனை செய்கிறப்ப வந்து அதில் உள்ளால வந்து இரத்த கசிவுகள் எல்லாம் இருக்கும் ஒரு சில பகுதிகளில். ஸோ அதை வச்சு வந்து அந்த கோழியோட இறப்புக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அது தடுக்கிறதுக்கான என்னென்ன தடுப்பூசி மருந்துகள் இருக்குது சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். வெள்ளைக்கழிச்சல் நோயை தடுக்கிறதுக்கு வந்து பல காலகட்டங்களில் அதோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பல தடுப்பூசிகள் போடணும். முதல் தடுப்பூசி வந்து 7ஆவது நாள் கொடுப்போம். F1 அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி வந்து சொட்டு மருந்தாக கண் இல்லாட்டி நாசி துவாரத்தில் கொடுக்கலாம். 2வது தடுப்பு மருந்து 28வது நாள், அதாவது 4வது வாரத்தில். அதை வந்து லசோட்டா அப்படிங்கிற மருந்து சொட்டு மருந்தாகவும் கொடுக்கலாம், தண்ணிலையும் வைக்கலாம். 3வதாக ஒரு சுமார் 8 முதல் 10 வாரத்தில், இப்போ நாட்டுக்கோழிகளானா அது வந்து ஒரு 8 முதல் 10 வாரத்தில் ஒரு 1/2 கிலோ எடை அடையணும். 1/2 கிலோ எடை அடைஞ்ச பிறகு தான் வந்து நம்ம இந்த 3வது தடுப்பு மருந்தை கொடுக்க முடியும். பொதுவாக 8 முதல் 10 வாரம். இது வந்து இன்ஜெக்ஷன், அதாவது ஊசி மூலம் நம்ம ரெக்கையில் கொடுக்கக்கூடிய தடுப்பூசி. R2B இல்லாட்டி K இந்த வகையான தடுப்பூசிகளை வந்து நம்ம 8 முதல் 10வது வாரத்தில் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு 4வது தடுப்பூசியாக சுமார் 20 வாரத்தில், அதாவது கோழிகள் முட்டையிடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். பொதுவாக நாட்டுக்கோழிகள் வந்து ஒரு 24வது வாரத்தில் முட்டையிடும். ஸோ 20லேருந்து 22வது வாரத்துக்குள்ளால் 4வது தடுப்பூசி கொடுக்கணும். இதுக்கும் வந்து R2B இல்லாட்டி K மருந்துகளை இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 4 மருந்துகளுமே 4 தடுப்பூசிகளுமே வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கானது. வெள்ளைக்கழிச்சல் நோய் அப்படிங்கிறது வந்து ரானிக்கெட் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து நியூகாசில் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்கழிச்சல் நோய், நியூகாசில் டிசீஸ், ரானிக்கெட் நோய் இதெல்லாமே வந்து ஒரே நோய் தான். ஸோ இந்த நோய்க்கான தடுப்பூசி தான் நான் இப்போ சொன்ன 4 தடுப்பூசியுமே. அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த தடுப்பூசிகள், அதாவது R2B இல்லாட்டி K இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம், இல்லை லசோட்டா தண்ணியில் கலந்து வைக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து இந்த தடுப்பூசிகளை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் இல்லாட்டி ராணிக்கெட் நோயிலிருந்து நம்ம கோழிகளை பாதுகாக்க முடியும். இன்னொரு நச்சுயிரி நோயான கோழி அம்மையை பற்றி சொன்னீங்க சார். அதனோட அறிகுறிகள் என்ன? கோழி அம்மை நோய் வந்து பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் காணப்படுது. பொதுவாக வந்து இந்த நோய் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத நோய். இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து புறத்தோல் வகை, அது குட்டேனியஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறத்தோல் வகையில் தோல் பகுதியில், அதாவது இறக்கைகள் இல்லாத தோல் பகுதிகள், முக்கியமாக கொண்டை, தாடை, அலகை சுற்றி உள்ள பகுதி, கால், இந்த பகுதியிலெல்லாம் வந்து கொப்பளங்கள் ஏற்படும். இந்த கொப்பளங்கள் வந்து ஒரு 2 முதல் 3 நாட்களுக்கு அப்புறம் வந்து அதுவாக மறைந்து போயிடும். கோழிகள் வந்து அந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தியையும் பெற்றுரும். கோழிகள் வந்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு விடும். பெரும்பாலும் கோழிகள் வந்து கோழி பண்ணைகளில் இந்த நோயினால் இந்த மாதிரி குட்டேனியஸ் டைப், அதாவது புறத்தோல் வகையினால் வந்து இறப்புகள் பெரிய அளவில் ஏற்படுறதில்லை. ஆனால் இன்னொரு வகை இருக்குது, அது வந்து உட்புற வகை. அந்த வகை நோய் ஏற்படுறப்போ வாய், தொண்டை, மூச்சுக்குழல், அப்புறம் உணவுக்குழல், இந்த பகுதியிலெல்லாம் கொப்பளம் ஏற்படும். ஸோ இது வந்து கொஞ்சம் தீவிரமான வகை. இந்த பாதிப்பு ஏற்பட்ட கோழிகளில் வந்து கோழிகளுக்கு வந்து மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும், உணவு உட்கொள்றதுல சிரமம் இருக்கும். இதனாலே வந்து கோழிகளில் இறப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வகை பாதிப்புக்குள்ளான கோழிகள் வந்து இறப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் இறப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பண்ணைகளில் வந்து தடுப்பூசி கொடுக்கறது ரொம்ப அவசியம். நன்றி சார். இந்த கோழி அம்மை நோயை தடுப்பது எப்படிங்க சார்? ஒரே வழி தடுப்பூசி தான். ராணிக்கெட் நோயாக இருக்கட்டும், கோழி அம்மை நோயாக இருக்கட்டும், இது வந்து வைரஸ் இல்லாட்டி நச்சுயிரி நோயால் ஏற்படுது.
நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண நுண்ணுயிரி நோய்கள், பாக்டீரியா நோய்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா குணமாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நச்சுயிரி நோய்களை வந்து ஆன்டிபயோட்டிக்கால் குணப்படுத்த முடியாது. ஸோ இதுக்கு வந்து நச்சுயிரி வைரஸ் நோய்களுக்கு வந்து நம்ம தடுப்பூசி கொடுக்கணும், தடுப்பு மருந்துகள் செலுத்தணும். நம்ம ஏற்கனவே வந்து ராணிக்கெட் நோய்க்கு விரிவாக பார்த்தோம். இந்த கோழி அம்மை நோய்க்கும் 6 வாரம் வயதுக்கு மேலான கோழிகளுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் முறையில் தடுப்பூசி கொடுக்கலாம். ஒரு சில இடங்களில் வந்து பண்ணையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன குஞ்சிலே வந்து கோழிக்கு வந்து அம்மை நோய் வருது, ஒரு 3-4 வாரமான குஞ்சுகளிலே வந்து நிறைய அம்மை நோய் வருது, இறப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3-4 வாரமான குஞ்சுகளை இறப்பு அதிகமாக வந்தால் தாய்க்கோழிகளுக்கு வேக்சின் கொடுக்கணும். அந்த தாய்க்கோழிகளுக்கு வேக்சின் கொடுக்குறப்போ தாய்க்கோழிகளில் ஏற்படக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு புரதம் முட்டை வழியாக குஞ்சுகளுக்கு வந்து தடுப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ இப்போது நுண்ணுயிரிகள், பாக்டீரியாஸ் அண்ட் அதுக்கப்புறம் வைரஸ், நச்சுயிரிகள் இதெல்லாத்தையும் பற்றி பார்த்தோம் சார். இதை தவிர நாட்டுக்கோழிகளுக்கு என்னென்ன நோய்கள் சார் ஏற்படும், அதில் என்னென்ன முக்கியமானவை சார்? முக்கியமாக வந்து ஒட்டுண்ணி நோயில் வந்து புரோட்டோசோவா ஒட்டுண்ணி அதில் ஏற்படக்கூடிய நோய் வந்து இரத்த கழிச்சல். இந்த நோய் வந்து மேலாண்மை குறைபாட்டால் தான் ஏற்படுது. இந்த நோயை உருவாக்கக்கூடிய புரோட்டோசோவா, அதாவது ஐமீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐமீரியா டெனலா, ஐமீரியா நெக்காட்ரிக்ஸ், இந்த புரோட்டோசோவா எல்லாமே வந்து கோழிப்பண்ணைகளில் எப்போவுமே இருக்கும். கோழிப்பண்ணையில் ஆள் குளத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய புரோட்டோசோவா தான். ஆனால் எப்போ வந்து இது நோயை உருவாக்கும் அப்படின்னா, சில மழைக்காலங்களில் வந்து கூரையிலிருந்து தண்ணி ஒழுகி ஆழ்குளம் ஈரமாகிறது, இல்லாட்டி வந்து தண்ணி பாத்திரத்திலிருந்து தண்ணி சிந்தி ஆழ்குளம் ஈரமாகிறது. இந்த மாதிரி நேரங்களில் ஈரமான ஆழ்குளத்தில் இந்த புரோட்டோசோவா வளர்ச்சி அடைந்து கோழிகளை தாக்கக்கூடிய ஒரு நிலையை அடையுது. ஸோ அந்த நிலை அடைகிறப்போ வந்து கோழிகளோட வாய் வழியாக இந்த புரோட்டோசோவா வயிற்றில் போகிறப்ப, குடலில் போகிறப்ப நோயை உருவாக்குது. ஸோ இந்த புரோட்டோசோவா கோழிகளோட குடல் பகுதியை பாதித்து அதிக அளவு இரத்தப்போக்கை ஏற்படுத்துது. ஸோ இதனால் வந்து இந்த இரத்தப்போக்கு பார்த்திங்கன்னா எச்சம் வழியாக கூட வெளியில் வரும். கோழிகளோட எச்சத்தில் வந்து ரத்தம் கலந்திருந்தாலே நம்ம வந்து இந்த கோழிகள் வந்து இரத்த கழிச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இது வந்து ஒரு மேலாண்மை குறைபாடு நோய். அதனால் வந்து இந்த தண்ணி ஆழ்குளம் ஈரமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கூடவே வந்து இந்த நோயை தடுப்பதற்கான காக்சிடியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்த நோயை வந்து காக்சிடியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்சிடியோசிஸ் நோயை தடுப்பதற்கான காக்சிடியோஸ்டாட் மருந்துகள் கிடைக்குது. அதை தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். இந்த நோய் வந்து இறப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்காக ஆம்ப்ரோலியம் அப்படிங்கிற மருந்துகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தண்ணி வழியாக கொடுக்கறதுனால கோழியை வந்து அந்த நோயிலிருந்து குணப்படுத்தலாம். இப்போது பாக்டீரியா, வைரஸ் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான நோய்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சார். இதை மீறி கோழிகளுக்கு ஏற்படும் அந்த நோய்களை வந்து அதை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அண்ட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது சார்? இன்னொன்று வந்து மற்ற நோய்களை சொல்கிறப்ப இந்த கோழிப்பேன் வந்து பல பண்ணைகளில் இருக்கிறதா சொல்லுவாங்க பண்ணையாளர்கள். அதாவது கோழி கொட்டகைக்குள்ளால போயிட்டு வந்தால் ஏதோ கையில் ஊறுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, கோழிப்பேன். இந்த கோழிப்பேன் வந்து கோழியோட உடல் பகுதியில், புறப்பகுதியில் இருக்கும். அது வேறு எங்கேயும் அதால் வாழ முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரிப்பட்ட பாதிக்கப்பட்ட கோழிகளை வந்து நம்ம பியூடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து தண்ணியில் கலந்து அதை வந்து கோழிகளை வந்து நம்ம நனைத்து விடணும். நனைத்து விட்டோம்னா அந்த கோழிப்பேன் தொல்லையிலிருந்து கோழிகள் வந்து விடுதலை ஆகும். இதை வந்து ஒரு 3 வார இடைவெளியில் 2 முறை செஞ்சு விட்டுட்டோம்னா அந்த கோழிப்பேன் தொல்லையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். சரி சார், இப்போ இந்த ஒட்டுண்ணி நோயை பற்றியும் சொன்னீங்க. அடுத்து இது மாதிரி ஏதாவது நம்மளுடைய சத்து குறைபாடுனால நோய்கள் ஏதாவது ஏற்படுங்களா கோழிகளுக்கு? முக்கியமாக வந்து வைட்டமின் மற்றும் தாது உப்பு குறைபாடால் நோய்கள் ஏற்படலாம். வைட்டமினில் வந்து நம்ம நிறைய வைட்டமின் சொல்கிறோம். வைட்டமின் B1, அதாவது தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க. B2 வந்து ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கோலின், இந்த மாதிரி நிறைய வைட்டமின்கள் இருக்குது. இதில் வந்து தயமின் குறைபாட்டால் கோழிகளுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். கோழிகள் வந்து மேலே வானத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிலைகள் ஏற்படும். ரிபோஃப்ளேவின் குறைபாட்டால் பார்த்திங்கன்னா கோழிகளோட கால்கள் சுருங்கி, அது வந்து கேர்ல்டு டோ பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விரல்கள் சுருங்கி போயிடும். இன்னொன்று முக்கியமானது வந்து வைட்டமின் இ குறைபாடு. இந்த வைட்டமின் இ குறைபாடால் கோழிகள் வந்து வட்டம் அடிக்கும், தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வட்டம் அடிக்கும். வைட்டமின் டி குறைபாடால் வந்து முட்டைகளோட ஓடு தடிமன் குறையும். தாது குறைபாடால் பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடு, பாஸ்பரஸ் குறைபாடெல்லாம் இருந்தாலும் வந்து கோழிகளோட எலும்பு தளர்ச்சி அடையும். கூட வந்து முட்டையோட ஓடும் வந்து தடிமன் குறையும்.
இது தவிர மேங்கனீஸ் அப்படிங்கிற தாது குறைபாட்டால் வந்து பெரோசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படும். இது வந்து காலில் ஊனத்தை ஏற்படுத்தும். முதல்ல வந்து இந்த மேங்கனீஸ் குறைபாடு உள்ள தீவனத்தை கொடுக்குறப்ப கோழிகள் வந்து நிற்கிறதுக்கு சிரமப்படும், முட்டியால் நடக்க ஆரம்பிக்கும். நாளடைவில் வந்து ஒரு 4-5 நாட்களில் வந்து அது வந்து முழுமையான ஊனமான கால்களாக மாறிடும். ஸோ இந்த பொதுவாக வந்து நம்ம நாட்டுக்கோழிகள் மேய்ச்சலுக்கு போகிறனால புல் பூண்டுகளை சாப்பிட்றதுனால இந்த வைட்டமின் குறைபாடுகள் ஏற்படுறது இல்லை. நாட்டுக்கோழிகளில் மினரல் அதாவது தாது உப்பு குறைபாடுகளும் ஏற்படுறதில்லை, ஆனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரனால. ஆனால் இது வந்து பெரிய அளவில் வந்து பண்ணை கோழிகளில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். நாட்டுக்கோழிகளில் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுக்கு தேவையான மருந்துகளை வந்து நம்ம தண்ணியிலேயோ இல்லாட்டி வந்து தீவனம் மூலமாகவோ கலந்து கொடுக்கணும். மிக விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப இப்போ கோழிகளில் ஏற்படுற நோய்களை எப்படி சார் கண்டறிகிறது? கோழிகளில் ஏற்படக்கூடிய நோய்களை கண்டறிகிறது ஒன்று வந்து அதோட சிம்டம்ஸ், அதோட அறிகுறிகளை வச்சு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த கோழிகளை வந்து பிணப்பரிசோதனை இல்லாட்டி வந்து உடற்கூறாய்வு செய்யணும். இதுக்கு வந்து நமக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஒரு 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னை, நாமக்கல், ஒரத்தநாடு, திருநெல்வேலி, தேனி, உடுமலைப்பேட்டை மற்றும் சேலம். இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியின் நோய் குறியியல் துறை பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இறந்த கோழிகளையோ நோய்வாய்ப்பட்டிருக்கிற கோழிகளை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து உடற்கூறு ஆய்வு செஞ்சு அது எந்த நோய் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. தேவைப்பட்ட ஆய்வக பரிசோதனையும் செய்வாங்க. எந்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கூடவே வந்து மருத்துவ ஆலோசனைகளையும் சொல்லுவாங்க, என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையும் சொல்லுவாங்க. இது தவிர சென்னையில் இருக்கிறவங்க மாதவரத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மத்திய பல்கலைக்கழக ஆய்வகத்தில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த நோய் பரிசோதனை செய்யலாம். கோழிகளுக்கு ஏற்படுற நோய்களை பற்றி விரிவாக சொன்னீங்க சார். இது இல்லாமல் பூச்சிகளாலும் அல்லது மற்ற உயிரினங்களாலும் இந்த கோழிகளுக்கு தொந்தரவு ஏற்படுமா சார்? அதை எப்படி தடுக்கிறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்குங்களா? பூச்சிகள் அப்படிங்கிறது வந்து புற ஒட்டுண்ணிகள். அதாவது புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேனை பற்றி பார்த்தோம், உண்ணி இருக்குது, தெள்ளுப்பூச்சி இருக்குது. இதெல்லாம் கூட வந்து கோழிப்பண்ணைகளில் வந்து கோழிகளில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இது வந்து சுகாதாரமற்ற கோழி கூண்டுகள் நம்ம வந்து பராமரிக்கிறப்போ இந்த தெள்ளுப்பூச்சி அப்புறம் உண்ணி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இதை வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கு, இந்த தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு பியூட்டாக்ஸ் அப்படிங்கிற மருந்தே வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியில் கலக்கி தெளிச்சு விடலாம். கோழி பண்ணைக்கு உள்ளாலேயும் வெளியிலையும் தெளிச்சு விடலாம், கோழிகளையும் அந்த தண்ணீரில் நனைச்சி விடலாம். நன்றி சார். சார், நாட்டுக்கோழிகள் வளர்க்குறப்போ இந்த பாம்பு தொல்லை ஏதாவது இருக்குங்களா? அப்படி இருந்தால் அது எப்படிங்க சார் நாங்கள் தடுக்கிறது? ஜெனரலாக வந்து கோழி வளர்க்குற இடத்துல வந்து பாம்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாம்புகளை வந்து தடுக்கிறதுக்கான முறைகள் வந்து நம்ம நார்மலாக மற்ற செய்யக்கூடிய முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கலாம். மற்றபடி பிரத்யோகியமாக வந்து நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை பாம்புகளை பொறுத்த வரைக்கும். சார், நாட்டுக்கோழிகளில் குடல் புழு தாக்கம் இருக்குமா சார்? அது இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இந்த குடல் புழு வந்து உருண்டை குடல் புழுக்கள் இருக்குது, தட்டையான குடல் புழுக்கள் இருக்குது. இது வந்து கோழிகளோட குடல் பகுதியில் இருக்கிறதுனால கோழிகளுக்கு சென்று சேர வேண்டிய ஊட்டச்சத்துக்களை இது உட்கொண்டு கோழிகளில் வந்து அனீமியா, ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களை ஏற்படுத்துது. இது நமக்கு இறந்த கோழிகளை வந்து வெட்டி பார்க்குறப்போ அதை குடல் பகுதி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் வந்து இந்த குடல் புழுக்கள் கொத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த கோழிகள் வந்து குடல் புழுவினால் இறந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யலாம். குடல் புழுவினால் இறக்குற கோழிகளுக்கு பைப்ரசின் அப்படிங்கிற மருந்து கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து அல்பெண்டசால், லிவாமிசால், இந்த மாதிரி மருந்துகள் மருத்துவரோட ஆலோசனைப்படி கொடுக்கலாம். பொதுவாக பண்ணைகளில் பண்ணை முறையில் வளர்க்கப்படக்கூடிய கோழிகளில் பொதுவாக ஒரு 8 வாரத்தில் ஒரு டிவார்மிங், அதாவது குடல் புழு நீக்க மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணைகளில் வந்து டிவார்மிங் செய்வாங்க. ஆனால் நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குடல் புழு பிரச்சனை இருந்தால் மட்டும் இந்த குடல் புழு நீக்க மருந்து கொடுத்தா போதும். தேவையில்லாமல் குடல் புழு பிரச்சனை இல்லாத கோழிகளுக்கு வந்து இந்த மருந்துகளை நம்ம ரொட்டீனாக கொடுக்க தேவையில்லை. அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னா அந்த பண்ணையில் வந்து அந்த குடல் புழுக்கள் வந்து இந்த குடல் புழு நீக்க மருந்துகளையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு சக்தியை பெற்றோம். அதுக்கப்புறம் இந்த குடல் புழு நீக்க மருந்துகள் வேலை செய்யாது. அதனால் தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து இந்த மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த குடல் புழு இருக்க கோழியை எப்படி கண்டறியறது சார்? அது வெளியில் வந்து பொதுவாக வந்து அந்த அனிமியா கொண்டை பகுதி வளரி இருந்துச்சுன்னா அது இரத்த சோகை இருக்குது. பெரும்பாலும் வந்து அது குடல் புழு நோயினால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இறந்த கோழிகளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இறந்த கோழிகளை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, குடலை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப குடல் புழு இருந்துச்சுன்னா யாருக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம், இது குடல் புழுவால் தான் இந்த கோழி செத்துருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும்னா அந்த கொண்டை வெண்மையாக, அதோட அனிமியா, அதாவது அந்த இரத்த சோகை இருந்துச்சுன்னா அது வந்து குடல் புழுவால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார், நன்றி. இதுக்கு வந்து நிறைய மருந்துகள், நோய் எதிர்ப்பு மருந்துகள் சொன்னீங்க, வேக்சினேஷன் அந்த மருந்து. இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அதை கோழி வளர்ப்பவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வந்து நுண்ணுயிரி, அதாவது பாக்டீரியாவுக்கு எதிராக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்து கால்நடை மருத்துவரோட அறிவுரைப்படி தான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ உலகத்தில் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. பல பண்ணைகளில், பல நாட்டுக்கோழி பண்ணையாளர்கள் கூட இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அவங்க இல்லத்தில் வச்சுருக்கிறாங்க. ரெகுலராக வந்து இது ஒரு டானிக் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெகுலராக கொடுக்குறாங்க. அது ரொம்பவும் தப்பு. ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வந்து ஒரு பண்ணையில் வந்து தொடர்ந்து ரெகுலராக கொடுக்குறப்போ அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கையும் தாங்கி வளரக்கூடிய சக்தியை பெறும். அதுதான் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறப்போ அந்த பண்ணையில் வந்து நுண்ணுயிரியால் ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நேரத்தில் இந்த ஆன்டிபயோட்டிக்கால் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் அங்கே வேலை செய்யாது. ஸோ அதனால் ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்துகிறப்போ வந்து ரொம்ப ஜுடிஷியலாக தேவைப்பட்ட இடத்துல மட்டும் பயன்படுத்தணும். கால்நடை மருத்துவரோட அறிவுரைப்படி தான் பயன்படுத்தணும். ரொட்டீனாக வந்து டானிக் மாதிரி கொடுக்குறத வந்து பண்ணையாளர்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். சார், இப்போ நம்ம நுண்ணுயிரின்னு நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ இதில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியாங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி கோழிக்கு ஏதாவது நன்மை செய்யும் நுண்ணுயிரி, தீமை செய்யும் நுண்ணுயிரி ஏதாவது இருக்குங்களா சார்? நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தயிர் சாப்பிட்றோம், தயிரில் இருக்கக்கூடியது லாக்டோபேசிலஸ். லாக்டோபேசிலஸ் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்கக்கூடிய மருந்துகள் கூட இருக்குது, கோழிகளுக்கான மருந்துகள் கூட இருக்குது. இது வந்து தீவனத்திலையும் கலந்து வைக்கலாம், தண்ணியிலையும் கலந்து வைக்கலாம். இந்த மருந்துகளை, இந்த மருந்துகள் நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறப்ப கோழிகளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இந்த ப்ரோபயோட்டிக் நுண்ணுயிர்கள் வந்து கோழியோட குடலுக்கு சென்று அந்த குடலில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா, அதாவது ஈகோலை, சால்மனல்லா, இந்த மாதிரிப்பட்ட பாக்டீரியா நுண்ணுயிர்களோட போராடி அந்த தீமை செய்கிற நுண்ணுயிர்களை வந்து அப்புறப்படுத்துது. இந்த நல்ல பாக்டீரியா வந்து குடலில் வந்து குடியேறுறது. இதை வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் வந்து கோழிகளுக்கு பயன்படுத்துறதுனால கோழிகளில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். முக்கியமாக வந்து வேக்சின், தடுப்பூசி போடுறதுக்கு முன்னால் இந்த ப்ரோபயோட்டிக் கொடுத்துட்டு நம்ம வேக்சின் போட்டோம்னா அதில் ஆன்டிபாடி, அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே ஏற்படுது. சார், இதனால் கோழிகளுக்கு வந்து முட்டையிடும் திறன் அதிகமாகுங்களா சார்? ப்ரோபயோட்டிக் கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும், அதோட பொதுவான உற்பத்தி திறன் அதிகமாக தான் இருக்கும். ஓகே சார். ப்ரோபயோட்டிக் என்னென்ன வகைகள் இருக்குது சார்? அது நம்ம கடைகளில் கிடைக்குங்களா? கிடைக்குது. அந்த லாக்டோபேசிலஸ்ங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். பிஃபிடோபாக்டீரியம் அப்படிங்கிற நுண்ணுயிரி இருக்குது. சாக்ரோமைசிஸ் செர்வியேசி அப்படிங்கக்கூடிய ஈஸ்ட் கூட பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில ஆஸ்பர்ஜில்லஸ் ஸ்பீஷீஸ் பூஞ்சை கூட ப்ரோபயோட்டிக்காக பயன்படுத்தலாம். இப்போ இந்த நோயினால் தாக்கப்பட்டு இறந்த கோழிகளை இறைச்சிக்கு பயன்படுத்தலாமாங்க? பொதுவாக வந்து இந்த கோழிகளில் தாக்கக்கூடிய நோய்கள் வந்து மனுஷங்களை தாக்குறது இல்லை. கோழிகளுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதில்லை. இருந்தாலும் வந்து இந்த சால்மனல்லா போன்ற உயிர்கள் வந்து மனுஷங்க சாப்பிட்றப்போ நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். பொதுவாக வந்து நோயினால் இறந்த கோழிகளை பொதுவாக யாருமே உட்கொள்றதில்லை. நம்ம இந்திய உணவு பழக்கத்தின்படி நம்ம வந்து எந்த இறைச்சி பொருளாக இருந்தாலும் நன்றாக வந்து வேக வச்சு தான் சாப்பிட்றோம். அப்படியே தற்செயலாக வந்து உட்கொண்டாலும் நன்றாக வேக வைத்த கோழிகளை உட்கொள்கிறப்போ அதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படாது. சார், இந்த நோய் பாதிப்பு இருக்கிற கோழிகள்லேருந்து வரக்கூடிய முட்டையில் ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா சார்? ஒரு சில நோய்கள் அந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது. முக்கியமாக வந்து இன்ஃபெக்ஷியஸ் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், அப்புறம் வந்து சால்மனல்லா நோய், அப்புறம் வந்து எக் ட்ராப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்கள் எல்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட கோழிகளில் இருந்து வரக்கூடிய முட்டைகள் வந்து முட்டைகளோட குவாலிட்டி, அதோட தர பண்புகள் குறையுது. அதில் உள்ளால் இருக்கிற வெள்ளை வந்து வாட்டரி ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து நீர்த்து போகலாம். அதோட முட்டைகளோட ஷேப், அதாவது உருவ மாறுபாடு இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். சார், இப்போ நம்ம வந்து முட்டை வேக வைக்கும் போதுங்க சார், ஒரு சில முட்டைகள் பார்த்திங்கன்னா உள்ள அந்த மஞ்சள் கரு வந்து கிரே மாதிரி இருக்குது.
ஸோ அது வந்து இந்த மாதிரி பாக்டீரியா தாக்கப்பட்டதுனால வர்றதுங்களா என்னன்னா சார்? பாக்டீரியாவால் வந்து பாக்டீரியா தாக்கப்பட்டதுனால கோழிகளுக்கு நோய் ஏற்பட்டதுனால அந்த மாதிரி ஏற்படாது. ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம முட்டையை அதிக நாட்கள் சேமித்து வைக்கிறப்போ பாக்டீரியா பாதிப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி ஏற்படலாம். ஆனால் பொதுவாக நோய் பாதிப்பினால் வந்து முட்டையோட மஞ்சள் கரு நிறம் பாதிப்பு ஏற்படாது. சார், இப்போ நோய்களை பற்றி விரிவாக சொன்னீங்க சார். இதில் வந்து இப்போ தாய் கோழிகளிலிருந்து குஞ்சுகளுக்கு பரவக்கூடிய நோய்கள் ஏதாவது இருக்குதுங்களா? அது அப்படி இருந்தால் அதை தடுக்கிறது எப்படி? அது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இருக்குது. அதான் முக்கியமாக வந்து இந்த சால்மனல்லா அப்புறம் வந்து மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பாக்டீரியாக்களும் வந்து தாய்க்கோழிகள்லேருந்து முட்டை மூலமாக குஞ்சுகளுக்கு பரவுது. இதை வந்து நம்ம செங்குத்து பரவல் அப்படின்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாதிக்கப்பட்ட கோழிகள்லேருந்து முட்டை வழியாக குஞ்சுகளுக்கு வர்றப்போ குஞ்சுகள் பொரிச்ச உடனே வந்து இந்த பாதிப்பு ஏற்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த தாய்க்கோழிகளை வந்து பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவாங்க. முக்கியமாக வந்து ப்ரீடர் ஃபார்ம், அதாவது இனப்பெருக்க கோழி பண்ணைகள், கமர்ஷியலாக வணிக ரீதியாக வளர்க்குறவங்க, அங்கே வந்து இந்த தாய்க்கோழிகளை வந்து பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி இந்த நோய்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தாய்க்கோழிகளை வந்து இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க, உடனே வந்து பண்ணையிலேருந்து அகற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்ம இந்த நோய் தாய்க்கோழிலேருந்து குஞ்சுகளுக்கு வர்றதை தடுக்கலாம். சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாய்க்கோழியிலேருந்து குஞ்சுகளுக்கு வருதுங்க சார். இப்போ அந்த இனப்பெருக்க காலத்தில் சேவல் மூலமாக மற்ற கோழிகளுக்கு பரவுமா சார் அந்த வியாதி? சேவல் மூலமாக மற்ற கோழிகளுக்கு பரவுகிற நோய்கள் வந்து குறைவு. அதாவது இந்த பாலின் நோய்கள் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் கோழியை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஆமாம். காலநிலை மாற்றத்தினால கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன சார்? அதை நம்ம எப்படி சார் தடுக்கிறது? இந்த காலநிலை மாறுபாடால் ஏற்படக்கூடிய முக்கிய நோய் வந்து கோழி காலரா. இது வந்து பண்ணைகளில் வந்து நாட்டுக்கோழி பண்ணைகளில் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது. பண்ணையாளர்கள் வந்து பொதுவாக இந்த திடீர்னு இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறப்போ இல்லை இந்த மழைக்காலம் முடிஞ்சு திடீர்னு வெயில் ஆரம்பிக்கிறப்போ இந்த பிரச்சனை பற்றி பண்ணையாளர்கள் வந்து அதிகமாக சொல்லுவாங்க, அதிகமாக பேசுவாங்க. கோழிகள் வந்து நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சோர்வடைஞ்சிரும், பச்சையாக கழியும், அதோட தாடை மற்றும் அந்த கொண்டை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீல கலரில் மாறிடும், இறப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து கோழி காலராவால் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுறப்போ வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து அயற்சி, அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் பார்த்துக்கணும். இந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் வந்து கோழிகளை அயற்சி ஏற்படுறதுனால தான் இந்த நோய் ஏற்படுது. ஸோ அதனால் வந்து கொட்டகை நல்ல முறையில் அமைக்கணும், கொட்டகை நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், நல்ல வெளிச்சம் உள்ளதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் செய்கிறப்போ வந்து அங்கே உள்ளால் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டு இந்த நோயை வந்து தடுக்கலாம். கூட வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள தீவனம் கொடுக்குறப்ப நம்ம இதை தடுக்க முடியும். நன்றி சார். இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு, அதில் ஏற்படுகிற நோய்களை பற்றியும் அதன் நோய்கள் மேலாண்மை பற்றியும் மிக விரிவாக எடுத்துரைச்சிங்க. இது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி சார். நன்றி. இது குறித்து மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா பண்ணையாளர்கள் வந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 9ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.